ஒரே மாதிரி இன்கம், ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல், ஒரே மாதிரி ஃபேமிலி. ஆனால் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னு வந்த பிறகு ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவர் ஆகி நார்மல் லைஃப்க்கு வந்துடுறாங்க. ஆனால் இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இன்னும் கடன் வாங்கி ஸ்ட்ரெஸ் ஆகி காம்ப்ரமைஸோட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? இந்த டிஃப்ரென்ஸ் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மனி ஆர் அசெட், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். எஸ், ப்ரிப்பரேஷன் தான் டிஃப்ரென்ஸ். நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம் ப்ராப்ளம் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் ரியாலிட்டி என்னன்னு தெரியுமா? ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்க கிரைசிஸ்க்கு அப்புறமாவும் சர்வை பண்ணிடுவாங்க. ஆனால் ப்ரிப்பேரே பண்ணாதவங்க கிரைசிஸ் வரும்போது தான் ரியலைஸ் பண்ணுவாங்க இது எவ்வளோ பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு ஃபேமிலியில் ஏர்னிங் மெம்பருக்கு சடனாக மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன ஆகும்? அங்கே ஜாப் லாஸ், பிஸ்னஸ் லாஸ், ஏன் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டெத்து கூட நடக்கலாம் இல்லையா? அப்போது நமக்கு ப்ராப்ளமாக வர்றதுன்றது நம்மளோட மெடிக்கல் பில் மட்டும் கிடையாது. அதை கண்டினியூ பண்ணி மந்த்லி இஎம்ஐ, ஹவுஸ் ரெண்ட், சில்ட்ரனோட ஸ்கூல் ஃபீஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ், பேரண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி எல்லாமே ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி நேரத்தில் சேவிங்ஸ் இல்லைன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைன்னா, இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா, கரெக்டான ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லைன்னா ஃபேமிலிக்கு சாய்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். தென் வாட்ஸ் நெக்ஸ்ட்? அதே தான், லோன் எடுக்கிறது, கோல்டை ப்ளச் பண்ணுறது, அசெட்டை செல் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குறது, இது எல்லாமே நமக்கு ஃபோர்ஸ்டு டிசிஷனாக மாறிடும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ரிச் ஃபேமிலிஸ் தான் கிரைசிஸ்லேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆவாங்க அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஸ்மார்ட்டாக எந்த ஃபேமிலிஸ் பிளான் பண்ணுறாங்களோ அவங்க தான் கிரைசிஸ்லேருந்து ரெக்கவர் ஆவாங்க. பிகாஸ் உங்கள் இன்கம் டெம்பரரியாக ஸ்டாப் ஆகுதுனாலோ இல்லை ஒரு பெரிய லாஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணாலோ உங்கள் ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக ஃபேமிலி கொலாப்ஸ் ஆகாது. ஃபினான்ஷியல் பிளானிங்ன்றது ஜஸ்ட் பாலிசி வாங்குறது கிடையாது, அது ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். இதில் எமர்ஜென்சி ஃபண்ட், ரைட் இன்சூரன்ஸ், டெப்ட் மேனேஜ்மெண்ட், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், யோர் ஃப்யூச்சர் கோல்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் பிளானிங். நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்குற ஒரு பிக்கஸ்ட் கிஃப்ட் என்னன்னு தெரியுமா? ஒரு பெரிய வீடோ ஒரு பெரிய காரோ கிடையாது. நம்ம இல்லாத நேரத்துலையும் அவங்க ஃபினான்ஷியலாக நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணுறது தான். இது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் மட்டும் கிடையாது, இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. உங்கள் ஃபேமிலி ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னு வந்தால் ரெக்கவர் ஆகிடும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு கமெண்ட்டில் ரெக்கவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.